ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ராகியையும் ட்ரை ஃப்ரூட்ஸையும் வச்சு எப்படி லட்டு செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நாட்டு சக்கரை 3/4 கப் எடுத்துக்கோங்க, ராகி பவுடர் 2 கப் எடுத்துக்கோங்க, நெய் 1/2 கப் எடுத்துக்கோங்க, உலர் திராட்சை 10 எடுத்துக்கோங்க, 1/2 கப் நட்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அது சேர்த்துக்கலாம். நட்ஸ் கூட கொஞ்சமாக கடலை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சிடலாம். 3 பாதாம் 3 முந்திரி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுங்க. லைட்டாக கலர் மாறினோடனே வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே பாத்திரத்துலேயே நம்ம எடுத்து வச்சுருந்தா நெய் சேர்த்துடலாம். நெய் நல்லா உருகின உடனே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த நட்ஸு சேர்த்துடலாம். நட்ஸு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விடுங்க. கருக விட்டுறாதீங்க, அப்புறம் டேஸ்ட் வராது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுங்க. இப்போ லைட்டாக கலர் மாறிடுச்சு. வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இதே நெய்லேயே நம்ம எடுத்து வச்சிருந்த உலர் திராட்சை சேர்த்துடலாம். உலர் திராட்சையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்படின்னா தான் உலர் திராட்சை எல்லா பக்கமும் உப்பி வரும். நீங்கள் கலந்து விடலைன்னா ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் வராது. இப்போ உலர் திராட்சை எல்லா பக்கமும் உப்பிடுச்சு. வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அதே நெய்லேயே நம்ம எடுத்து வச்சுருந்தா 2 கப் ராகி மாவு சேர்த்துடலாம். ராகி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுங்க, இல்லைன்னா மாவு கருகிடும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. முதல்ல இந்த மாதிரி கட்டி கட்டியாக வரும். இந்த மாதிரி கட்டி கட்டியாக வரும்போது அந்த கட்டியெல்லாம் உடச்சி விடுங்க. நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி உடச்சி விட்டோடனே மாவு லைட்டாக கலர் மாறிடும். நல்லா கட்டி இல்லாமல் உடச்சி விடுங்க. அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துடுங்க. மாவை மட்டும் கருக விட்டுறாதீங்க. வறுத்து எடுக்கிறதுல தான் டேஸ்ட்டே இருக்குது. அதனால் மாவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துடுங்க. இப்போ பாருங்கள் எப்படி ஒரு கட்டி கூட இல்லாமல் இருக்குது. இப்போ ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விடுங்க. நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா நாட்டு சக்கரை 3/4 கப் சேர்த்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நல்லா கலந்து விடுங்க. நாட்டு சர்க்கரையும் மாவும் ஒன்றாகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள் ரெண்டும் கலந்துருச்சு. கலர் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இப்போ வேற ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். முன்னாடியே அரைச்சி வச்சுருந்த நட்ஸு பவுடர் சேர்த்துடலாம்.
ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. லைட்டாக கொர கொரன்னு இருக்கணும். அப்போ தான் லட்டு கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் உலர் திராட்சையும் சேர்த்துடலாம். இப்போ பிசைஞ்சிடலாம். நம்ம அரைச்சி சேர்த்த அந்த நட்ஸ் எல்லா பக்கமும் கலக்கிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ உருக்குன நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நெய் உள்ளே போகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ 1/2 கப் பால் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிடலாம். ஒரேடியாக சேர்த்துறாதீங்க. இப்போ கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிடலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். இப்போ லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா அழுத்தி பிடிங்க. அப்போ தான் உடையாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சாதான் லட்டு உடையாமல் அப்படியே இருக்கும். பாருங்கள் லட்டு எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம லட்டை உடச்சி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா இந்த லட்டை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நம்ம நெய்லாம் கலந்துருக்கிறதால குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட. நான் எடுத்த அளவுகளை கரெக்டாக நீங்களும் எடுங்க. இந்த மாதிரி டேஸ்டான லட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யலாம். இந்த ஹெல்த்தியான ராகி நட்ஸ் லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.